சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கு பண்ணுறீங்களா? ஸோ நம்ம சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாம் நவம்பர் மாதம் நோட்டிஃபிகேஷன் தர போகிறாங்க. ஸோ அதுக்கான அப்டேட் ஏற்கனவே ஆனுவல் பிளானரில் கொடுத்துருக்காங்க. நம்ம அதிகமான அகாடமியிலிருந்து டிஎன்யூஎஸ்ஆர்வி சப் இன்ஸ்பெக்டர் எக்ஸாமுக்கான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் 2 பேட்ச் ஆல்ரெடி ரன் ஆகிட்டு இருக்கு. இந்த 3வது பேட்ச் பற்றின அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் எக்ஸாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணி ப்ரிப்பரேஷன் கொண்டு வந்தீங்க அப்படின்னா அடுத்த 6 மாதத்துக்குள்ளே இந்த தேர்வுக்கு நல்லா தயாராகலாம். முதல் அட்டம்ப்ட்லேயே எக்ஸாமை கிளியர் பண்ணலாம். ஸோ இதுக்கு என்னென்னலாம் பண்ணணும், எப்படி இந்த பிளானை நம்ம கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் புதுசாக ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னா ஸோ இந்த பிளானை அப்படியே நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஏற்கனவே படிச்சிருக்கீங்கன்னா ஸோ இந்த பிளானில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்ன அப்படிங்கிறத நீங்கள் ரிவைஸ் பண்ணிவிட்டு படிக்க ஆரம்பிச்சு டெஸ்ட் எழுதிட்டே வாங்க. ஸோ இப்போ இந்த பிளானை எப்படி நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா, ஸோ இந்த பிளானோட ஸ்டார்டிங் டேட் பார்த்தோம் அப்படின்னா ஜூன் 8ஆம் தேதி உங்களுக்கு இந்த டெஸ்ட் பேட்ச்க்கான பிளான் ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஜூன் 8ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா இதுக்கு முன்னாடியே நீங்கள் ஜாயின் பண்ணிருக்கீங்க. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டு உங்களுக்கு 8ஆம் தேதி ஆரம்பமாகுது. ஸோ அப்படின்னா நீங்கள் ஒரு 4 days டைம் எடுத்துக்கிட்டாதான் நம்ம இந்த டெஸ்ட்டுக்கான ப்ரிப்பரேஷன் கொண்டு வர முடியும். அப்போ தான் 8ஆம் தேதி டெஸ்ட் எழுத முடியும். ஸோ நீங்கள் 4ஆம் தேதிக்குள்ள இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜூன் 4ஆம் தேதிக்குள்ள ஓகேங்களா. மேக்ஸிமம் லாஸ்ட் டேட் பார்த்தீங்க அப்படின்னா 8ஆம் தேதிக்குள்ள ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்போ தான் ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டை அட்டன் பண்ண முடியும். ஓகே சரி. ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் 4 days அப்படிங்கிற கேப் கொடுத்துருக்கேன். ஸோ உங்களோட ப்ரிப்பரேஷனுக்காக. ஓகே ஸோ ஒவ்வொரு டெஸ்ட்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா 144 கொஷின்ஸ் அப்படிங்கிறது பிளான் பண்ணி நம்ம அதில் டெஸ்ட் உங்களுக்கு கண்டக்ட் பண்ண போகிறோம். ஓகே ஸோ இதை நம்ம நிறைய கட்டங்களாக நம்ம பிரிச்சிருக்கோம். சைக்காலஜி, மேக்ஸு, இங்கிலீஷு, தமிழ், ஜிஎஸ், காம்பினேஷன், ஓகே தமிழ் 9th 10th இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதில் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ டெஸ்ட் இருக்குங்கிற ஒரு ஓவர்வியூ நான் சொல்லிடுறேன். முதல்ல நீங்க ப்ராக்டிஸ் பண்றதுக்கு, ஏன்னா இங்க நிறைய ப்ராக்டிஸ் அப்படிங்கிறது முக்கியம். ஸோ அது ப்ராக்டிஸ் பண்றதுக்கும் ஸோ நீங்க நிறைய கொஷின் படித்தீங்களா அப்படிங்கிறது முக்கியம். ஸோ அந்த ப்ராக்டிஸ்க்கான கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி டெஸ்ட் ஓகே டெஸ்ட் 35 தேர்வுகள் உங்களுக்கு மெயின் டெஸ்டா இருக்கு. ஓகே பிளஸ் உங்களுக்கு மிட் ரிவிஷன் டெஸ்ட் அப்படின்னா நீங்க ஒரு 7 தேர்வுக்கும் 7 டெஸ்ட்டுக்கு ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி என்ன படிச்சு ரிவைஸ் பண்ணுவோம். ஓகே ரிவைஸ் பண்ணாம போய்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கான்செப்ட் ஞாபகம் இருக்காது. ஸோ ஏற்கனவே படிச்சதையும் நம்ம திரும்ப திரும்ப ரீகால் பண்ணிட்டே இருப்போம். ஏன்னா நம்ம ஒரு 6 month டூரேஷன் அப்படிங்கிறதுனால ரிவிஷன் பண்ணுவோம். அண்ட் எண்ட் ஓகேங்களா. இதுல இருக்க தேர்வுகள் அனைத்தையுமே நீங்க எத்தனை முறை வேண்டுமானாலும் திரும்ப திரும்ப எடுத்து பயிற்சி செய்து கொள்ளலாம். ஓகேங்களா. நீங்க ஆன்லைன் டெஸ்ட்ங்கிறதுனால இது நம்மளோட மொபைல் ஆப்ல எழுதலாம், அல்லது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் எழுதுவீங்க இல்லையா, அந்த மாதிரி உங்களுடைய லேப்டாப் கம்ப்யூட்டர்ல நீங்க அக்சஸ் பண்ணி எழுதலாம். ஓகேவா. ஓப்பன் பண்ணிட்டீங்க, நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு கொஷின் டிஸ்பிளே ஆகும் போது இதை பற்றி ஏற்கனவே வீடியோ கொடுத்துருக்கேன். ஓகே ஸோ அது எப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் நியூவாக பார்க்குறவங்களுக்காக. ஸோ இதில் உங்களுக்கு கொஷின்ஸ் டிஸ்பிளே ஆக போகுது. நீங்கள் ஆன்சர் என்னங்கிறத மட்டும் டிக் பண்ணால் போதும். ஸோ அட் த எண்ட் உங்களுக்கு நீங்கள் எத்தனை கொஷின் கரெக்டாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க, எத்தனை தவறாக ஆன்சர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். ஸோ ஓவரால் நீங்கள் ஒரு 140 கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் உங்களோட ஸ்கோர் என்ன 130யா, ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை பண்ணி கொடுத்துரும். ஸோ உங்களோட ரேங்க் என்ன ஓவராலாக எழுதினவங்களோட இதில், ஸோ நீங்கள் ஒரு 500 பேர் எழுதியிருக்காங்க அப்படின்னா அந்த 500ல் ஸோ நீங்கள் எத்தனாவது ரேங்க் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற ரேங்கையுமே அதை அப்டேட் பண்ணும். ஓகேவா. ஸோ அப்புறம் தப்பான கேள்விகளுக்கெல்லாம் சரியான ஆன்சர் என்ன அந்த இன்ஃபர்மேஷனுமே அங்கே இருக்கும், நீங்கள் ரீட் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இது ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட்ல நீங்கள் இவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க, திரும்ப இந்த டெஸ்ட்டை நீங்கள் மறுபடியும் எப்போ வேணும்னாலும் இந்த டூரேஷன், இந்த கோர்ஸ் டூரேஷன்ல எக்ஸாம் முடிகிறது டைம் பீரியடுக்குள்ள எத்தனை முறை வேணாலும் திரும்ப அதே தேர்வுகளை, முதல் தேர்வா இருக்கட்டும், அதுல கடைசி தேர்வா இருக்கட்டும், எந்த தேர்வா இருந்தாலும் திரும்ப திரும்ப நீங்க எழுதி பார்த்துக்கலாம். அண்ட் இன்னைக்கு எழுதலைன்னா முடிஞ்சிருமா சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. அது எப்ப வேணுமானாலும் நீங்க அக்சஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ரைட். ஸோ இதுதான் பிளான். ஸோ இது மட்டும்தான் சார் தேர்வுகளா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது போலவே இன்னும் நிறைய டெஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொடுத்துருக்கோங்க. சரிங்களா. ஸோ என்னென்ன டெஸ்ட் கவர் ஆகுது அப்படிங்கிற மாதிரி இந்த மெயின் டெஸ்ட்டுக்கான போர்ஷன் தான் இங்கே நான் கொடுத்துருக்கேன்.
ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் 1 அப்படிங்கிறது உங்களுக்கு ஜூன் 8ஆம் தேதி தொடங்குது அப்படின்னு வச்சுக்கிட்டோம்னா அதில் நீங்கள் படிக்க வேண்டிய டாபிக் என்னங்கிறது இருக்கும். ஓகேங்களா? ஸோ கணிதத்தில் என்ன படிக்கணும், எல்லாமே எஸ்ஐ லெவல்ல இதுக்கு முன்னாடி எவ்வளவு கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. அதுல இப்போ பயாலஜி அப்படின்னா சயின்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சயின்ஸ் கொஸ்டின் ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின்ஸ் கேட்குறாங்களா, போன வருஷம் எவ்வளோ ஸ்டேட்மெண்ட் டைப் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ஓகே மேத்ஸ் டைப் கொஸ்டின்ஸ் எவ்வளோ கேட்டிருக்காங்க. ஸோ இது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடிலாம் ரொம்ப சிம்பிள் லைன் கொஸ்டினாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா பாதிக்கு மேலே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் டைப்பு மேத்ஸ் டைப் கொஸ்டின்ஸ் இந்த மாதிரி நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க, லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறது கொண்டு வராங்க. ஸோ அப்படிங்கும்போது அது எல்லாமே அனலைஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஸோ கொஸ்டின் வந்து எந்த லெவலுக்கு கேட்டிருக்காங்க, கொஸ்டின் ஈஸியாக இருந்தாலும் ஓகே அதில் என்ன ட்விஸ்ட் பண்ண முடியும், அவங்க என்ன மாதிரி பண்ணியிருக்காங்க, ஓகே அது எல்லாமே அனலைஸ் பண்ணி தான் இந்த நியூ செட் ஆஃப் கொஸ்டின்ஸ் போன டைமுக்கும் ஐ மீன் இதுக்கு முன்னாடி நடந்த ஒரு 3-4 இயர்ஸ் கொஸ்டின்ஸோட அனாலிசிஸை எடுத்து இந்த பேட்டர்ன் நடந்தது எல்லாத்தையுமே எடுத்து அதுக்கு தகுந்த மாதிரி ஓகே இன்னும் ஃபியூச்சர்ல எப்படி கொஸ்டின்ஸ் வரலாம் அப்படிங்கறத ப்ரெடிக்ட் பண்ணி அந்த டைப்ல கொஸ்டின்ஸ் வந்து நம்ம செட் பண்றோம். எல்லாமே ஈஸி லெவல் கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்காது. ஸோ உங்களை ட்விஸ்ட் பண்ணி கன்ஃபியூஸ் பண்ற மாதிரியான ஆப்ஷன்ஸோ கொஸ்டின்ஸோ அந்த மாதிரி தான் உங்களை வந்து எடுத்து கொடுக்க போறோம். ஸோ இதை ப்ராக்டிஸ் பண்றதுனாலே உங்களுக்கு வந்து அந்த டாபிக்கோட நாலேஜ் அப்படிங்கிறது இருந்தால் தான் பண்ண முடியும். சும்மா வெறும் கேள்வியை படித்து ஆன்சர் பண்ண முடியாது. ஓகே ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் இப்போ நான் டாப் கொஸ்டின் எப்படி இருக்கும்னு ஒரு ஓவர்வியூ கொடுத்துருக்கேன். ஸோ அதே மாதிரி இப்போ சப்ஜெக்ட்ல என்ன படிக்கணும் அப்படிங்கிற போர்ஷன் டெஸ்ட் ஒன்றுனா டெஸ்ட் ஒன்றில் இந்த 4மே நீங்கள் படிக்க போறீங்க. உளவியல் படிக்க போறீங்க, கணிதம் படிக்க போறீங்க, பயாலஜி, பாலிட்டிக்ஸ். அதாவது சயின்ஸில் ஒரு போர்ஷனும் ஜிகேல ஒரு போர்ஷனும் கம்பைண்டா. ஏன்னா நீங்கள் ஒரு சப்ஜெக்ட் நான் சயின்ஸ் மட்டுமே படிக்கிறேன் சார், உளவியல் மட்டுமே படிக்கிறேன் அப்படின்னு இல்லாமல் எல்லாத்துக்குமே ஈக்குவலான வெயிட்டேஜ் கொடுத்து எல்லாத்தையும் நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி ஒரு பிளானை தான் நம்ம இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் இந்த 4ஐயும் நீங்கள் படிச்சதுக்கப்புறம் ஸோ இது எல்லாமே எந்த ஸ்டாண்டர்டு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்கோம். அந்த பர்டிகுலர் லெசனை நீங்கள் படிங்க. இதுக்கான பிடிஎஃப் நீங்கள் புக் இருந்ததை பெஸ்ட்டு, புக்கு இல்லை அப்படின்னாலும் இதற்கான ஸ்டடி பிடிஎஃப் மெட்டீரியல் உங்களுக்கு நாங்கள் ப்ரொவைட் பண்ணிடுவோம். அதை வைத்தும் நீங்கள் படிக்கலாம். ஓகேவா? படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணுங்க. ஸோ இப்போ இது வந்து டெஸ்ட் 1க்கான போர்ஷன். இந்த மாதிரி டெஸ்ட் 2க்கு நம்ம போர்ஷன் கொடுத்துருக்கோம். ஒவ்வொன்றுமே எந்த தேதியில் நடக்கும் அப்படிங்கிற டேட் வந்து நம்ம உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். பாருங்க டெஸ்ட் 6, 7 இந்த மாதிரி 7 தேர்வுகள் முடிந்ததன் பிறகு இது 7வது தேர்வுகளா? ஏழாவது தேர்வுக்கான பாடத்திட்டம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இதெல்லாம் முடிச்சதுக்கு பிறகு நாம ஒரு ரிவிஷன் டெஸ்ட் எழுத போறோம். அதாவது என்ன கவர் பண்ண போறோம் அப்படின்னா 1ல இருந்து 7 வரைக்கும் என்ன படித்தோமோ அது எல்லாத்தையும் திரும்ப பண்றதுக்கு ஒரு டைம் பீரியட் இருக்கு. ஸோ அதை முடிச்சதுக்கு அப்புறம் 8க்கு அப்புறம் ஜூலை 13th இந்த டெஸ்ட்டுக்கு நீங்க அட்டன் பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்க. அது கூடவே நீங்க என்ன பண்ண போறீங்க, அதுக்கு படிக்க வேண்டிய பிடிஎஃப்ஸும் கொடுத்துருவேன். அதுல இருந்தும் கொஸ்டின்ஸ் வந்து வரும். ஓகேவா? அதை என்னென்ன படிக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்கேன் எக்ஸ்ட்ராவா. ஓகே, இதுல இதெல்லாம் கொஸ்டின்ஸ் வரலாம், கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி அந்த டாபிக்ஸ் எல்லாமே நான் வந்து கொடுத்துருக்கேன். இது எல்லாத்தையும் தான் நீங்க படிக்கணும். ஸோ ஃபுல் டைம் எஃபர்ட் போட்டு படிச்சாதான் இந்த போர்ஷன் எல்லாத்தையும் கவர் பண்ண முடியும். நான் இந்த மாதிரி கொடுத்து நீங்க எஸ்ஐயை பொறுத்த வரைக்கும் 6ல இருந்து 12 வரைக்கும் கண்டிப்பா படிக்க வேண்டியதா இருக்கு. அதுல வந்து தமிழா இருக்கட்டும், சயின்ஸு, சோசியல், ஓகே மேக்ஸில் 10th வரைக்குமாச்சும் நீங்கள் வந்து அந்த டாபிக்ஸை கவர் பண்ணுறதுக்கான போர்ஷன் இருக்கு. ஓகே, ஸோ முக்கியமாக நீங்கள் எல்லா போர்ஷனுமே எல்லா இடங்களையும் கவர் பண்ண வேண்டியதாக இருக்கு. அப்போது கொஞ்சம் கடினமானதாக தான் இருக்கும். அதுக்கு நீங்கள் நிறைய டைம் வந்து கொடுக்கணும். டைம் கொடுக்காம நம்மளால படிக்க முடியாது. சார் நான் வந்து 2 hours 3 hours படிக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக இதை படித்து முடிக்க முடியாது. அதனால நீங்க இப்போ அந்த மாதிரி 2 hours 3 hours படிக்கிறவங்க இப்ப இருந்தே ஸ்டார்ட் பண்ணி நீங்க ரெகுலரா படிங்க. உங்களோட நான் ஒர்க் போயிட்டு இருக்கேன் சார், வேற ஒர்க் போயிட்டு இருக்கேன், நான் வீக்கெண்ட் எனக்கு டைம் கிடைக்கும், சனி ஞாயிறு கிடைக்கும் அப்படின்னா எப்பெல்லாம் டைம் கிடைக்குதோ அங்கெல்லாம் உட்காந்து நீங்க படிச்சீங்கன்னா ரெகுலரா படிக்கிறவங்களை விட நீங்க அதிகமாக ஸ்கோர் பண்ண முடியும். அப்போ ரெகுலரா படிக்கிறவங்க நீங்க இன்னும் எஃபர்ட் போட்டு நீங்க 6 to 8 hours படிங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டி இருக்கும். ஐ மீன் நீங்க வந்து நான் ஒரு 6 hours படிக்கிறத நீங்க 4 hours கூட கம்ப்ளீட் பண்ண முடியலாம். ஓகே, அதே போர்ஷனை படிக்கிறதுக்கு
இன்னொருத்தருக்கு 10 ஹவர்ஸ் கூட ஆகலாம். அதனால உங்களோட லேர்னிங் கர்வ் எப்படி இருக்கு, உங்களோட லேர்னிங் கெப்பாசிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து தான் நீங்க எவ்வளவு டைம் கொடுக்க போறீங்க அப்படிங்கிறது. சரியா? ஸோ இது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடும். டைம் கொடுத்து படிக்க பாருங்க அப்படிங்கிறத நான் வந்து சொல்வேன். சரியா? ஓகே. அப்படி படிக்கிறவங்களால தான் இவ்வளோ போர்ஷன் பண்ண முடியும், கவர் பண்ண முடியும். ஓகே, அதுல ஒரு அனாலிசிஸ் எடுத்து நம்ம எங்க ஸ்ட்ராங்கா இருக்கும், எங்க வீக்கா இருக்கும், எங்க நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், இந்த மாதிரியான ஐடியாஸ் எல்லாமே உங்களால கொண்டு வர முடியும். அதுக்கு எல்லாமே நம்ம உங்களுக்கு இந்த பேட்ச்ல சப்போர்ட் பண்றோம். சரியா? பட் அதுக்கு முதல்ல நீங்க ப்ராப்பரா எழுதணும். ஸோ ஒரு பேட்ச்ல ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஸோ நீங்க உங்ககிட்ட என்ன இருக்கணும் அப்படின்னா டிசிப்ளின். ஸோ அதை தொடர்ச்சியாக என்னால் ஃபாலோ பண்றேன். ஓகே, நான் ஸ்கிப் பண்ணாம ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்ன போர்ஷன் இருக்கோ அதை படிச்சு தேர்வு எழுதிட்டு வரேன்னு எழுதலாம். எக்ஸாம்ஸ்க்கு இன்னும் 6 மந்த் இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம எழுதாம படிக்காம வேஸ்ட் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா டைம் முடிஞ்சு போயிடும். பட் உங்களை விட டெடிக்கேட்டடா படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட் இருக்காங்க அப்படின்னா அவங்க தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்க போறாங்க. அவங்களோட ஸ்கோரும் இம்ப்ரூவ் ஆக தான் போகுது. கடைசி நேரத்துல நான் வந்து படிக்கல சார், டெஸ்ட் எழுதல சார், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் கொடுங்க, அதை மட்டும் படிச்சா கேள்வி வருமா, அது எல்லாமே நம்ம உங்களுக்கு கொடுக்க தான் போறோம். ஆனா அது வெறுமனே நீங்க வந்து அதை மட்டும் பார்த்து படித்து எழுதுனா வெற்றி பெற முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஸோ உங்களுக்கு கான்செப்டும் தெரியணும், எல்லாமே படிச்சாதான் நம்மளால ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதுக்கான ஒரு ப்ரிப்பரேஷன் இதுல இருக்கிறது எல்லாமே முக்கியமான கொஸ்டின் தான். அதனால தான் நம்ம இவ்வளவு தேர்வுகள் கொடுக்குறோம். கூடுதலான தேர்வுகளும் நான் கொடுக்க போறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போ உங்களுக்கு நான் வந்து எப்படி ஒரு சர்க்கிள் முடியுதுன்னு பாருங்க. இப்படிதான் வந்து ஒரு டெஸ்ட் ஆரம்பிச்சு ஒரு ரிவிஷன் முடிக்க போறீங்க. அந்த ரிவிஷனுக்குள்ள இதெல்லாம் இருக்கும். சரிங்களா? ஸோ இது கூட நான் வந்து அடிஷ்னலா ஒவ்வொரு டாபிக்கும் இப்போ செகண்ட் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் ஃபேஸ் அடுத்து நான் என்ன பண்ணியிருப்பேன்னா ஸோ உங்களுக்கு வந்து தமிழ் ஆட் பண்ணியிருப்பேன், ஜிஎஸ் இங்கிலீஷ் ஆட் பண்ணியிருப்பேன். இந்த சப்ஜெக்ட்ஸ் மாறி மாறி வரும். ஓகேங்களா? நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும் சார். ஒரு இதுல வந்து மேக்ஸ் உளவியல் இருக்கு, அடுத்து கெமிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரி இருக்கு, பயாலஜி பாலிட்டி இருக்கு, இங்க பாருங்க பிசிக்ஸ் ஜியாகிரபி இருக்கு. ஸோ சப்ளை தான் உங்களுக்கு வந்து சரிங்களா? ஸோ இதே தான் வந்து அடுத்து இங்கிலீஷ் ஆட் பண்ணியிருப்போம். ஓகே, தமிழ் ஆட் பண்ணியிருப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு போர்ஷனும் ஆட் பண்ணி நீங்கள் அது டீட்டெயில்டான பிளானோட பிடிஎஃப் கொடுக்குறேன், படிச்சு பாருங்க. ஓகேங்களா? ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி ஆட் பண்ண ஒவ்வொரு டெஸ்ட்டுமே இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் பிளானை பாருங்க, உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 35 தேர்வுகள் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா? இங்க பாருங்க லாஸ்ட்ல எல்லாமே உங்களுக்கு புக் பேங்க் கொஸ்டின்ஸ் 11th 12th ஸ்டாண்டர்டோட லெசன்ஸ் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி தான் நான் வந்து கொடுத்துருப்பேன். 11th ஸ்டாண்டர்டோட புக்ஸ், ஓகே, ஹிஸ்ட்ரி, பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பாலிட்டி, எக்கனாமிக்ஸ், இன்னும் எல்லா ஸ்டாண்டர்டையுமே கவர் பண்றதுக்கான போர்ஷன் இருக்கு. அதுவுமே நம்ம கவர் பண்ணி டெஸ்ட் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அது போக வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஜிகே வந்து ஃபைனலாக ஒரு ரிவிஷன் டெஸ்ட். ஸோ அந்த மாதிரி அதுக்கும் தனியாக ஒதுக்கி நம்ம அந்த டெஸ்ட்டும் ஆட் பண்ணியிருக்கோம், நடுவுலையும் ஆட் பண்ணியிருக்கோம். சார் கரண்ட் அஃபேர்ஸ் கவர் ஆகுமா? எஸ், கரண்ட் அஃபேர்ஸும் கவர் ஆகும். அதுக்கான நோட்ஸுமே வந்து நம்ம வந்து கொடுத்துருப்போம். ஸோ அதையுமே டெஸ்ட் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அப்புறம் ஃபுல் மாடல் டெஸ்ட். ஸோ இந்த ஃபுல் மாடல் டெஸ்ட்டுமே வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம், அதையும் நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணலாம். அப்புறம் கூடுதலான தேர்வுகள் நம்ம முன்னாடி சொன்னது எல்லாமே நம்ம மெயின் டெஸ்ட் நம்ம சொன்னோம். சரிங்களா? அது கூடவே இப்போ பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்ட் வைஸ் எண்ணற்ற தேர்வுகள். சரிங்களா? ஸோ மேலே சொன்ன தேர்வுகள் இல்லாம எக்ஸ்ட்ராவா ஜிகே, தமிழ், கரண்ட் அஃபேர்ஸ் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னலான கொஷின்ஸ், அடிஷ்னல் டெஸ்ட். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு 70+ டெஸ்ட் வந்து பிளான் பண்ணிருப்போம். அது சின்ன சின்ன மினி டெஸ்ட்டாக இருக்கலாம். 20 கொஷின்ஸ், 25 கொஷின்ஸ் இந்த மாதிரி இருக்கிறது. அப்புறம் ஃபுல் ஒரு 100 கொஷின்ஸ் இருக்கிற மாதிரியான டெஸ்ட். ஸோ இந்த மாதிரி எல்லா சப்ஜெக்ட்ஸுமே கவர் பண்ற மாதிரி அடிஷ்னல் ரிவிஷன், அடிஷ்னல் டெஸ்ட்டும் கொடுத்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி நிறைய கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு டெஸ்ட்ல இன்க்ளூட் பண்றோம். ஓகேங்களா? ஸோ இது இல்லாம உங்களுக்கு நான் வேற என்னெல்லாம் இந்த கோர்ஸ்ல இந்த டெஸ்ட் பேட்ச் கிளாஸ்ல வந்து கொடுக்க போறேன் அப்படின்னா அதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு மெயினா படிக்கிறதுக்கு புத்தக பின்பகுதியில் இருக்கக்கூடிய வினாக்கள், புக் பேக் எல்லாமே கவர் ஆகுது. சரிங்களா? அதோட இருக்க போகுது. சரிங்களா? ஸ்டடி டெஸ்ட்டுக்கும் நீங்க படிக்கணும்னு கேட்பீங்க. அதோட படிக்கிறதுக்கான ஸ்டடி பிடிஎஃப் புக் இருந்தா ஓகே, இல்லைன்னா ஸ்டடி பிடிஎஃப் வைத்து கொண்டு நீங்க படிக்கலாம். ரைட்டா? அடுத்து ஸ்டடி பிடிஎஃப் கொடுத்துருக்கோம், ஆன்லைன் டெஸ்ட்,
அக்சஸ் பண்ண போறீங்க. எப்போ வேணாலும் எழுதலாம். ஓகே, சரி. அப்புறம் இங்கிலீஷ். சரி, இங்கிலீஷ்க்கு வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இங்கிலீஷ் வீடியோஸ் இருக்கும். சரிங்களா? இங்கிலீஷ் மட்டும். ஏன்னா தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறீங்க. இங்கிலீஷ்ல கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ண முடியாம போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கான்செப்டை டீச் பண்ணி நம்ம அதை நீங்க ஃப்ரீயா அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் முதல்ல சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா நடப்பு நிகழ்வுகள் அதோட பிடிஎஃப். ஓகேவா? நடப்பு நிகழ்வுகளோட பிடிஎஃப் ஆன் பண்ணிப்போம். ஸ்டாட்டிக் ஜிகே, பொது அறிவு இருக்கு இல்லையா? பொது அறிவுக்கான பிடிஎஃப் இதுல இருக்க போகுது. ஸோ வேற என்னென்னலாம் இப்போ நான் மெயினாக சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ இன்னும் கூடுதலாக என்ன கொடுக்க முடியுமோ அது எல்லாமே நம்ம அனலைஸ் பண்ணி இந்த ஒரு டெஸ்ட் பேட்ச்ல என்ன கொடுக்க முடியுமோ அது எல்லாமே நம்ம வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ண போறோம். சரி, இந்த டெஸ்ட் பேட்ச் ஓகே. ஸோ இந்த டெஸ்ட் பேட்ச் நான் உங்களுக்கு முன்னாடியே சொன்ன மாதிரி இப்போ அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். சரிங்களா? ஸோ நீங்கள் ஜூன் 8ஆம் தேதி நமக்கு முதல் தேர்வு அப்படிங்கிறத நம்ம வந்து முதல்ல ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த பிளானை கம்ப்ளீட்டாக ஒரு வாட்டி நீங்கள் பாருங்கள், அப்போதான் உங்களுக்கு புரியும். 8ஆம் தேதி நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுனால ஸோ நீங்கள் அதுக்குள்ளே ஜாயின் பண்ண எவ்வளோ சீக்கிரம் ஜாயின் பண்ண முடியுமோ ஜாயின் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு சார் வீடியோ கிளாஸ் கம்பைண்டாக இருக்கா சார் அப்படின்னா வீடியோ கிளாஸ் தனி பேட்ச், புரியுதுங்களா? வீடியோ கிளாஸ் தனி பேட்ச், டெஸ்ட் பேட்ச் தனியா இருக்கு. வீடியோ கிளாஸ்ல ஜாயின் பண்றவங்களுக்கு நான் இப்ப சொன்ன டெஸ்ட் எல்லாமே வந்துடும். வீடியோ கிளாஸ் பிளஸ் டெஸ்ட் எல்லாமே வந்துடும். இதுக்கான வீடியோ எல்லா சப்ஜெக்ட்ஸ்க்குமே கொடுப்போம், அதுக்கான டெஸ்ட்டும் கொடுத்துருவோம். இதுக்கான ஃபீஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 2499 ஒன் டைம் ஃபீஸ் தான். நீங்க எக்ஸாம்ஸ் வரைக்கும். ஓகே சார், டெஸ்ட் பேட்ச்க்கான ஃபீஸ் கேட்குறவங்க எக்ஸ்பிளைன் பண்ண இந்த டெஸ்ட் அப்படிங்கிறவங்க 1099. சரிங்களா? இதுதான் டெஸ்ட் பேட்ச்க்கான ஃபீஸ். இல்லை, இதுக்கு முன்னாடி நடந்த பேட்ச்ல இருந்து எந்த மாற்றமும் கிடையாது. சேம் ஃபீஸ் மட்டும்தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். ஒன் டைம் மட்டும்தான் நீங்க வந்து பே பண்ண போறீங்க. இது எல்லாத்தையுமே நீங்க அக்சஸ் பண்ண போறீங்க. உங்களுக்கு வீக்லி ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் என்ன பிளான் இருக்க போகுது, கிளாஸ் இருக்க போகுது, நோட்ஸ் இருக்க போகுது, நீங்க படிக்க போறீங்க, டெஸ்ட் எழுத போறீங்க, அனலைஸ் பண்ண போறீங்க, அதை வச்சுட்டு நீங்க இம்ப்ரூவ் பண்ண போறீங்க. ஸோ இதுதான் வந்து பிளான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் மட்டும் போதும் சார் எனக்கு அப்படின்னு இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின் டெஸ்ட் கூடுதலான தேர்வுகள் சேர்ந்து 1100 ரூபா மட்டும் இப்போதைக்கு இருக்கு. சரியா? இல்ல சார் எனக்கு வந்து இன்னொரு ஆப்ஷன் வீடியோ கிளாஸ் அண்ட் டெஸ்ட் நான் ரெக்கமெண்ட் பண்றது, இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன். உங்களுக்கு பாடம் வாரியான வீடியோ வகுப்புகள் இருக்க போகுது. ஓகே, ஸோ அது கூடவே வந்து டெஸ்ட் பேட்ச் எல்லா இதுவுமே உங்களுக்கு கொடுக்க போறோம். ஸோ வீடியோஸ் இருக்க போகுது, நீங்க பார்த்த நோட்ஸ் எடுத்துட்டு ஸோ உங்களுக்கு புரியுற மாதிரி, உங்களுக்கு சைக்காலஜியோ மேக்ஸோ உங்களுக்கு வந்து புரியாம இருக்கலாம், அது எல்லாமே நம்ம வீடியோஸா கொடுக்க போறோம். ஸோ அந்த வீடியோஸை பார்த்துட்டு நீங்க நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான ஃபீஸ் வந்து 2499. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து இதுக்கான ஃபீஸ். அட்மிஷன் தேவைப்படுறவங்க ஸோ என்னென்னலாம் கவர் பண்றோம் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு நான் வந்து சொல்லியிருக்கேன். ஸோ 6th 12th ஜியாகிரபி, சயின்ஸு, லாங்குவேஜ், ஓகே, உளவியல், பொது அறிவு, நடப்பு நிகழ்வுகள் எல்லாமே இருக்கு. ஸோ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து டெஸ்ட் தனியாக இருக்கு. இந்த மாதிரி நிறைய டெஸ்ட் நம்ம வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். அது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து இந்த பிளான் பாருங்க, பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் சொல்லுங்க. ஸோ நீங்க கான்டாக்ட் பண்ண வேண்டிய நம்பர் கீழே ஸ்க்ரால் ஆகிட்டு இருக்கும். அப்படி இல்லைன்னா 8681859181 அப்படிங்கிற இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ இது போலீஸ் எஸ்ஐ எக்ஸாமுக்கான காக்கி சட்டை பேட்ச் 3. என்னைக்கு தொடங்குது? ஜூன் 8 முதல் தேர்வு. 4ஆம் தேதிக்குள்ள அட்மிஷன் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் டேட் 8. ஏன்னா படிக்கிறதுக்கான பிளானு
எல்லாமே ஆரம்பிச்சிருவோம். ஓகேங்களா? ரைட். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. வாட்ஸ்அப்பில் போலீஸ் எஸ்ஐ எக்ஸாம் டெஸ்ட் பேட்ச் வேணும், இல்லை வீடியோ கிளாஸ் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் நான் அனுப்புகிறேன். ஸ்டடி பிளான்ல இருந்து எப்போ ஸ்டார்ட் ஆகுது, என்ன ஃபீஸ், எப்படி பே பண்ணணும், எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு எல்லா இன்ஸ்ட்ரக்ஷன்ஸுமே நான் அனுப்புகிறேன். அதை பார்த்துட்டு நீங்கள் ஓனா மேபி ஸ்டடி பிளான் வச்சு படிக்கிறதுனாலும் படிங்க. இல்லை டெஸ்ட் பேட்ச்ல என்ரோல் பண்ணுறேன்னா என்ரோல் பண்ணுங்க. இல்லை சார் நான் வீடியோ கிளாஸ் என்ரோல் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறேன் எதுவா அப்படின்னாலும் என்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ இந்த வீடியோவை எஸ்ஐ எக்ஸாம் படிக்கக்கூடிய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் மற்ற ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.